திருச்சியிலேருந்து கிளம்பிட்டு இருந்த ஒரு பஸ்ல வந்து இந்த ஒரு நபர் வந்து பயணிக்கிறாரு. பஸ் போயிட்டு இருக்கும்போதே வந்து, இவர் என்ன வந்து இவ்ளோ கரடுமுரடா ஓட்டுறாரு, ரொம்ப ஸ்பீடா ஓட்டுறாரே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு பயம் வந்து, அவர் வந்து பஞ்சாப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அவர் நோக்கி போயிட்டு இருந்திருக்கிறாரு அந்த பஸ்ல. அவர் வந்து அந்த டிரைவர் கிட்ட சொல்றாரு, இந்த மாரி "தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் மொல்லமா ஓட்டுங்க. ரோடுகள் வந்து சரி கிடையாது. நீங்க இவ்ளோ ஸ்பீடா ஓட்டுனீங்கன்னா, இது வந்து நிஜமாவே வந்து நல்லதே கிடையாது." அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த டிரைவர் கிட்ட சொல்லியும் கூட, அவரு அத கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம, அவர் வந்து ஸ்பீடா போறதிலேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணி, ரொம்ப ஸ்பீடாவும் போயிட்டு இருந்திருக்கிறாரு. ஆ சரி ஓகே. நீங்க இப்படிதான் பண்ண போறீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு என்ன இறக்கியாவது விட்டுருங்க. எனக்கு இந்த பஸ்ல வந்து பயணிக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. என்ன இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லியும் கூட வந்து, அந்த டிரைவர் வந்து இறக்கியும் விடாம, அந்த அவரோட பாயிண்ட் வந்த உடனே அந்த பயணியர் வந்து இறங்கியும் இருக்கிறாரு. இறங்கின பிறகு இந்த டிரைவர் வந்து அந்த நபர்கிட்ட போயி ரொம்ப தகாத முறையில, ரொம்ப அநாகரிகமான ஒரு முறையில வந்து ரொம்ப அந்த வார்த்தைகள சொல்லக்கூட வந்து கூசுது. லைக் அந்த மாரியான வார்த்தைகள சொல்லி அவர் வந்து கொச்சையா திட்டியிருக்கிறாரு. திட்டினது மட்டும் இல்லாம, அவர் வந்து அடிச்சும் இருக்காரு. ச இது வந்து உங்க வயசுல வந்து ஒரு அப்பா வயசுல இருக்கிற ஒரு நபர நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாரி தான் திட்டுவீங்களா? அ அவர் வந்து அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எங்கருந்து வந்து அந்த மாரி ஒரு தைரியம் வருது? நீங்க வந்து வண்டிய வந்து அந்த அளவுக்கு வேகமா ஓட்டுனதுனால தானே வந்து அவர் அந்த மாரி சொல்லியிருக்காரு. இந்த மாரி "வண்டிய வேகமா ஓட்டாதப்பா, வண்டிய தயவு செஞ்சு வந்து மெல்லமா ஓட்டு. அப்படி இல்லன்னா என்னை இறக்கி விட்டுரு" அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக நீங்க வந்து அவர இது மாரி திட்டுவீங்களா? அவர இந்த மாரி அடிப்பீங்களா? அப்படின்னு வந்து கேட்கறாங்க. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது, அத வந்து பஸ்ல இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் வந்து அத வீடியோவா எடுத்து, அத வந்து சோசியல் மீடியாலயும் வந்து போட்டுருக்காங்க. அது வந்து ரொம்ப பரவலா வந்து எல்லா இடத்துலயும் வந்து பரவி இருந்திருக்கு. இத வந்து பார்த்த மாநகராட்சி ஐ மீன் காவல்துறையும் வந்து அது வந்து அப்ரோச் பண்ணி, இவர் வந்து இந்த மாரி பண்ணது வந்து ரொம்ப தவறான செயல் அப்படின்றது வந்து அவங்க உணர்ந்து, அவங்க அதுக்கான ஆக்ஷனும் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு கவர்ன்மெண்ட் பஸ்ல நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்ன்மெண்ட் பஸ் கிடையாது. இது ஒரு பிரைவேட் பஸ்ல இருந்த ஒரு டிரைவர் தான் இந்த மாரியான ஒரு காரியத்தையும் வந்து செஞ்சிருக்காரு. அவரு அந்த நம்ம அந்த வீடியோல பார்த்தாலே தெரியுது. அவர் வந்து பட்டை, கிட்ட, நாமம், விபூதி, குங்குமம் இது எல்லாமே வச்சிருந்திருக்கிறாரு. அப்போ உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. இல்ல உன்ன நீ அந்த மாரி ஒரு பின்பத்துல வந்து காமிச்சுக்கிறியா அப்படின்னு வந்து தெரியல. ஆனா ஒரு வயசுல பெரியவங்கள நீ இப்படித்தான் ட்ரீட் பண்ணுவியா? இது வந்து ரொம்ப கேவலமா இல்லையா? அப்படின்றது வந்து ரொம்ப நெறைய மக்களோட கருத்தாவும் இருக்கு. இத கண்டிப்பா வந்து அந்த பஸ்ஸோட உரிமையாளரும் சரி, இல்ல போலீஸும் சரி, இதுக்கான தகுந்த நடவடிக்கைகள் கண்டிப்பா எடுக்கணும். நம்மள நெறைய பேர் வந்து பிரைவேட் பஸ்ல போறத விட வந்து அ நெறைய பேர் கவர்ன்மெண்ட் பஸ்ஸ வந்து பிரிஃபர் பண்றோம். சில பேர் வந்து கவர்ன்மெண்ட் பஸ்ல போறத விட பிரைவேட் பஸ்ல போனா வந்து இன்னும் சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு வந்து நெனைக்கிறோம். எஸ். கவர்ன்மெண்ட் பஸ்ல வந்து ஃபேர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஐ மீன் காசு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். நெறைய பாயிண்ட்ஸ்ல வந்து நிறுத்துவாங்க. பிரைவேட் பஸ்ல வந்து சில பாயிண்ட்ஸ்ல நிறுத்துவாங்க. பட் விலை வந்து அதிகமா இருக்கும். நம்மளால ஸ்லீப்பர் இது அதுன்னு சொல்லிட்டு நெறைய அஃபோர்ட் பண்ண முடியும். அதனால நெறைய பேர் வந்து பிரைவேட் பஸ் வந்து பிரிஃபர் பண்றாங்க. இந்த மாரியான ரீசன்ஸ் இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, அ ஒரு அந்த பஸ்ல பயணிக்கிற ஒரு நபர வந்து நம்ம வந்து அவங்களுக்கான ஒரு அடிப்படை உரிமை, இது வந்து கவர்ன்மெண்ட் பஸ்ஸா இருக்கட்டும், இல்ல பிரைவேட் பஸ்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே வந்து அவங்களுக்கான மரியாதைய வந்து நம்ம குடுக்கணும். அந்த வயசுக்கான மரியாதை, நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அது ஒருத்தவங்க அட்ரஸ் பண்றாங்கன்னா, அத வந்து ஏத்துட்டு அத வந்து மாத்திக்க ட்ரை பண்ணுமே தவிர, அது வந்து அவங்களுக்கு எதிர்க்க வந்து அது திருப்பக்கூடாது. அவங்களுக்கு எதிர்க்க வந்து அத பயன்படுத்தக்கூடாது அப்டின்றது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுதலா இருக்கு. அண்ட் பஸ் பஸ் அசோசியேஷன் அது மாரி இருக்கும்ல. அவங்கலாம் வந்து தயவு செஞ்சு இந்த இந்த மாரி ஒரு சம்பவம் வந்து ஃபியூச்சர்ல நடக்கக்கூடாது. அதுக்கான ப்ராப்பரான ஒரு ரெகுலேஷன்ஸ் வந்து லாஸையும் வந்து அவங்க வந்து அந்த டிரைவர் அசோசியேஷன்ல வந்து எடுத்து, அத வந்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். அப்பதான் இந்த மாரியான ஃபியூச்சர்ல இந்த மாரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்டின்றது வந்து என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். போலீஸ் வந்து அந்த நபர வந்து திருச்சி பஸ் ஸ்டாப்ல போய் அந்த டிரைவர அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்றது வந்து நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம, இப்ப அவருக்கு திடீர்னு வந்து கையில வந்து அடிபட்டிருக்க மாரியான ஒரு விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. நம்மளுக்கு தெரியும். எப்பவுமே போலீஸ் வந்து சில இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. வழுக்கி விழுந்துட்டாங்க. கால் திடீர்னு வந்து கால்ல அடிபட்டுருச்சு, திடீர்னு கையில அடிபட்டுருச்சு அப்படின்ற மாரியான விஷயங்கள் வந்து போலீஸ் ஒருத்தங்கள வந்து ரிமாண்ட்ல எடுக்குறாங்க, விசாரணை கைதியா எடுக்குறாங்கன்னா, அப்ப இந்த மாரியான விஷயங்கள் நடக்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியுது. அவர் வந்து இந்த மாரி திடீர்னு அவர் கையில வந்து அடிபட்டு இருக்கிறது வந்து, இது வந்து சில பேர் வந்து அந்த மாரியான ஒரு விஷயத்தினால நடந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, சில பேர் இது சும்மா கட்டா இருக்கும். சும்மா ஏதோ வந்து மக்கள ஏமாத்துறதுக்காக சும்மா ஒரு கட்டு கட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியல. யாரா இருந்தாலுமே வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு இந்த தண்டனை குடுக்கணும், இல்ல இவங்களுக்கு இந்த மாரியான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். யாரா இருந்தாலுமே அவங்க பண்ற தப்ப வந்து அவங்க உணர்ந்து, இந்த மாரியான விஷயங்கள் ஃபியூச்சர்ல அவங்க பண்ணாம இருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லது. அவர் வந்து முறைப்படி அந்த ஒரு பெரியவர்கிட்ட அவங்க வந்து ம ம அதுக்கான அவர் பண்ண தப்புக்கான ஒரு
கில்ட்டில வந்து அவர் வந்து சாரி கேட்கறது வந்து ரொம்ப நல்லது. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபியூச்சர்ல நடக்கக்கூடாதுன்றது தான் வந்து நெறைய மக்கள் சொல்றாங்க. அண்ட் இதுதான் நானும் சொல்றேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயமேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். கண்டிப்பா நான் அத பத்தி எடுத்து பேசுவேன். அண்ட் என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியரா ரொம்ப ஷார்ட்டா நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தயவு செஞ்சு என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வர வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரொம்ப கிளியரா நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சொல்வேன். தேங்க் யூ.